ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் தான் இந்த மீன் குழம்பு செய்கிறாங்க. இந்த மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க எப்படா மீன் குழம்பு வைப்பாங்கன்னு நாங்கள் காத்துட்டே இருப்போம். அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவங்க பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மீன் குழம்பு வைப்பாங்க. அதுவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் வெந்தயத்தை மட்டும் வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கொட்டி இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷாக வெங்காயம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் தக்காளியை எடுத்து போட்டு அது கூட கொஞ்சம் உப்பை போட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றி அது கூட வந்துட்டு குழம்பு மிளகாய் பவுட்ரு சேர்த்துக்குவாங்க. தேவையான அளவு, உரப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவாங்க. அவங்க வைக்கிறதுல உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்கிறாங்க. குழம்பு ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் எடுத்து போடணும். மாங்காய் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நாம் வந்துட்டு இன்றைக்கி மீன் சேர்க்கணும். இன்றைக்கி நாங்கள் என்ன மீன் எடுத்துக்கோன்னா கிழங்கா மீன், வாவல் மீன் தாங்க சேர்த்துருக்கோம். இது ரெண்டு போட்டு மாங்காய் போட்டு சூப்பரான அட்டகாசமான குழம்பு ரெடிங்க.